அச்சுக்கு புச்சுக்கு அலரடிக்கும் போலீஸ்காரன் சிப்ஸி. தேவையில்ல சிப்ஸி, காக்கி யூனிஃபார்ம போட்ட தானா வரும் ஃபார்மு. தொப்பியில சிங்கத்தை பாரு, தோளில ஸ்டார வாங்கும் போலீஸுக்காரு. தொப்பியில சிங்கத்தை பாரு. தோளில ஸ்டார வாங்கும் போலீஸுக்காரு. காக்கி சட்டை முன்ன எதுவுமே பெருசு இல்ல. பொண்டாட்டி புள்ள பாசம் போட்டோவ பர்சுல, நல்ல நாளிலையும் வீட்டுல தங்கல. கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கல. அடியே எவ்வளவு நேரம் தாண்டி நானும் இவ்வளவு இப்படியே சல்யூட் அடிச்சுக்கிட்டே நிக்கிறது. யோ அடியே கிடியன்னா பல்ல பேத்துறோம் பாத்துக்க. என்னடி இது புதுசா இருக்கு, எப்போ இப்படிதானே கூப்பிட்டு இருக்கேன். எப்பவுமே இப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு அப்படி கூப்பிட கூடாது. ஏன் இன்னைக்கு என்னாச்சு? நீ இன்னைக்கு சின்ன ஆபீசர், நான் இன்னைக்கு பெரிய ஆபீசர். அதாவது நீ கான்ஸ்டபிள், நான் எஸ்ஐ. என்கிட்ட துப்பாக்கிலாம் இருக்கு. எந்த ஊர்லடி கான்ஸ்டபிளுக்கு துப்பாக்கி கொடுத்தாங்க? சரி நீ எஸ்ஐ இருந்துக்க, நான் டிஐஜி இருந்துக்கிறேன். எப்படி ஐடியா? ஐடியாலாம் நல்லா தாண்டி இருக்கு. கை வலிக்குது, கையை இறக்கட்டாடி. நோ கையெல்லாம் இறக்கிறாத, அப்புறம் எவனும் என்ன பத்தி இந்த மாதிரி சல்யூட் அடிக்க மாட்டான் பாரு. அட அல்ப வாரவங்க எல்லாம் உன்னை பார்த்து சல்யூட் அடிக்கணுங்கிறதுக்காக நான் ஏன்டி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும்? அதெல்லாம் அப்படிதான், கொஞ்ச நேரம் அப்படியே நில்லு. ஹலோ கான்ஸ்டபிள், மத்தவங்க வரும்போது கொஞ்சம் மரியாதையா மேடம் கிடம் பேசணும், ஓகேவா? ஓகே மேடம். வாங்க சீக்கிரம் போலாம். வாரண்டி ஏன் இப்படி பறந்து கிடக்க? ஸ்டாப் 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 ஸ்டாப். யாரது? ஏப்பா குறுக்கா, இங்க என்னப்பா செய்த? ஷட் அப் யுவர் மவுத். சாரி மேடம் சாரி, நீ மாமியாரே தெரியாம உங்களை பார்த்து குறுக்கான்னு சொல்லிட்டாங்க. ஏத்தே அது ஒண்ணும் குறுக்கா இல்லத்தே, பொம்பளை குறுக்காவா? குறுக்கி ஏமா குறுக்கி? வாட் இஸ் திஸ் கிளவி? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பொம்பளை குறுக்கான்னு சொன்னா ஏன் மருமவா? அதான் குறுக்கின்னு கூப்பிட்டேன். என்னது குறுக்கி கிறுக்கின்னுக்கிட்டு? நான் ஒரு போலீஸ் ஆபீசர். நான் ஒரு எஸ்ஐ, அவங்க ஒரு டிஏஜி. போலீஸ் அம்பளவிய. சாரி மேடம் சாரி. இந்த குரல் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. சரியா சொன்னியத்தை, எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. நோ 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 நோ, நான் இப்பதான் சென்னையில இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். என் குரலை நீங்க கேட்டுக்கவே மாட்டீங்க. ஓகே மேடம். சரி, இந்த வழியா நடந்து போக கூடாது, தெரியுமா தெரியாதா? என்ன சொல்றீங்க மேடம்? நாங்க டெய்லி இந்த வழியா தான் நடந்து போயிட்டு இருக்கோம். ஆமா இப்ப கூட எனக்கு சுகர் செக் பண்ண ஆஸ்பத்திரிக்கு தான் போறோம். மார்ச்சரி போற வயசுல உங்களுக்கு ஆஸ்பத்திரி கேக்குதாமா? ஆஸ்பத்திரி யோ போலீஸ்காரரே பார்க்க இல்ல மண்டைய பொளந்துருவோம் பாத்துக்க. ஏமா யாருமா இந்த பொம்பளை? சாரி மேடம், என் மாமியார் தான். வாய் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் அரை மென்டல் பாத்துக்கங்க, மன்னிச்சிடுங்க மேடம். ஏமா இந்த மென்டல் கேஸ் எல்லாம் கூட்டிட்டு தெருவுல தெரியுதுங்க? வீட்டுல ஏதாவது சங்கிலி போட்டு கட்டி வைக்க கூடாது? என்னடி, என்ன சங்கிலி போட்டு கட்டி வைக்கணுமா? என் மருமகளே, என்ன பத்தி என்ன சொன்ன அந்த மேடத்திட்ட? எத்தே கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீரே. போலீஸ்ல போய் வம்பிழுத்துட்டு இருக்கியா? லேசா லூசுன்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க மட்டும் மனநலம் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செயல பிடிச்சு போட்டுருவாங்க தே. அதான் லூசுன்னு சொல்லி வச்சிருக்கேன் தே. சரி மருமகளே, நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மண்டையில அடிபட்டுருது மேடம், சாரி மேடம். அதான் ஆஸ்பத்திரிக்கு பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் லூசு மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க மேடம், ப்ளீஸ் வழி விடுங்க மேடம். மேடம் என்ன வழி அடைச்சு வச்சிருக்க மாதிரி பேசுறீங்க? இந்த வழியா சிஎம் வராரு. ஆமா சிஎம் வராரு. இந்த வழியா யாரும் போக கூடாது, எல்லாரும் சுத்தி போங்க. ரொம்ப அர்ஜென்ட் மேடம், ஏதாவது பண்ண முடியுமா மேடம்? ஏம்மா இங்க வாமா, மேடத்திட்ட போய் பேசிட்டு இருக்க. சரி அர்ஜென்ட் ஆஸ்பத்திரின்னு வேற சொல்ற. மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு 50 ரூபாய் மட்டும் நீ என்கிட்ட கொடுத்துட்டு போ. நான் எப்படியாவது மேடம்க்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து அங்க குடிக்க வச்சிட்டு இருக்கேன். அப்ப இந்த வழியா போயிரு. எப்படி ஐடியா? ஓகே சார், இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஒரு 50 ரூபாய் கொடுங்க. எதுக்கு 50 ரூபா? இப்ப மட்டும் நம்ம போலீஸ்காரங்களுக்கு 50 ரூபா கொடுக்கல, உங்களை ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. கொடுக்க போறீங்களா இல்லையா? தரண்டி. ஐயோ என் 50 ரூபா போச்சே. எம்மா 50 ரூபாய் கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்டேன் சார், இந்தாங்க சார். சரி மெதுவா அப்படியே நைஸா நவுண்டு போயிரு. நான் மேடத்துக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுத்துறேன். அவங்க எங்கன்னு கேட்டா நீங்க திருப்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறேன். சரியா? ஓடு. வாங்க. இந்த வழியா சிஎம் வராங்கன்னு சொன்னாங்க, எப்படிமா போட்டாங்க? 50 ரூபாய கொடுத்தோடனே சிஎம் என்ன பிஎம்ஏ வந்தாலும் நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லி வழிய விட்டாங்க. அதான் வாங்க எஸ்கேப் ஆயிருவோம். அதுவும் சரிதான், சீக்கிரம் போகலன்னா 50 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய் கேட்டாலும் கேட்பாங்க பகல் கொள்ளக்காரங்க. யோ வாங்கினியா ஐயா? உள்ளவை காசை யாராச்சும் பாத்திர போறாங்க. ஏன் சின்ன பொண்ணு 50 ரூபாயை வாங்க சொல்ற? ஒரு 500 ரூபாயை வாங்கினா சீக்கிரம் வீட்டு போயிடலாம்ல. யோ இவங்க யாருக்குமே நம்மள அடையாளம் தெரியலையா? 50 ரூபாயை வாங்கினா எல்லார்கிட்டயும் வாங்கி நிறைய சேர்த்துடலாம். அதே இது 500 ரூபாய் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நிறைய பேர்கிட்ட இருக்காதியா. அது இல்லாம 500 ரூபாய்லாம் கேட்டோன்னு வச்சுக்கோயேன், போலீஸ் ஒளியன்னு கோஷம் போட்டுருவாங்க. அவங்க கொடுக்குற மாதிரி ரூபாயா கேட்டனா தான் நம்ம கேட்டோடனே கொடுத்துருவாங்க ஐயா. எப்படி ஐடியா? அடியே உண்மையான போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்ச நம்ம நிலைமை என்ன ஆகுண்டி? என்ன பண்ணணும்? உள்ள போய் கம்பி என்ன வேண்டியது இருக்கும். யோ நம்மள மாதிரி இல்லையா, நிறைய நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் நம்மளை பத்தி தெரிஞ்சுதோ அவ்வளவுதான். என்னடா இது, ஒரு நாள் இல்லாத திருநாளா நம்ம ஊர்ல போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. சரி நமக்கு என்ன, நம்ம பாட்டுல போவோம். ஹலோ ஸ்டாப். டே ஊதாமன்ட்ட நில்லுடா. ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறியா? நீ தாண்டா, நில்லுடா. எஸ் மேடம், வாட் இஸ் த ப்ராப்ளம்? அடே விளக்கமாத்து மண்டையா, நீ தாண்டா ப்ராப்ளம். ஐயோ என்ன சொல்றீங்க மேடம், என்ன சொல்றீங்க?
டே இந்த வழியா சிஎம் வர்றாங்கன்னு தெரியாது, இந்த பக்கம் யாரும் போகக்கூடாது. ஐயோ என்ன பண்றது, இந்த பக்கம் தான் என் ஆஃபீஸ் இருக்கு, நான் இங்க தான் போய் ஆகணும். இந்த பக்கம் சிஎம் வராருங்கிறதுக்காக நான் பக்கத்து தெருவில் இருக்க வேற ஆஃபீஸ்க்கா போக முடியும்? கான்ஸ்டபிள். ஐயா மேடம், நான் எஸ்ஐ மேடம். அடிக்கடி கான்ஸ்டபிள்ஸ் கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. ஓகே ஓகே எஸ்ஏ சார், அது என்னன்னு பாருங்க, அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிங்க. யோ இங்க வாயா. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஓ, இந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ இந்த பக்கம் வந்துட்டு எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. என்ன மேடம், நீங்க சிஎம் வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வேண்டாம் வேண்டாம், என் ஸ்கூட்டிலே வாங்க மேடம், உங்களை நான் டிராப் பண்ணிடுறேன். பார்க்கறதுக்கு நல்லா அழகா லட்சணமா தான் இருக்கீங்க. ரஸ்கல் வாய பாரு வாயா, ஒரு டிஏஜியே நீ சைட் அடிக்கிறியா? இருடா இரு, உன்னை பொட்டா சட்டத்துல உள்ள போட்டு தள்ளி உன் எலும்பை எண்ணிடுறேன். நீ மேடம் அடிக்கிறதா இருந்தாலும் நீங்களே அடிங்க மேடம், சூப்பரா இருக்கும். அடி செருப்பாளர் ரஸ்கல், நான் அடிக்கணுமா நானு? யோ எஸ்ஐ, அந்த ஆள் பேசிட்டே இருக்க, நீ கேட்டுட்டே இருக்க. டேய் கருவாயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? என்ன சார்? போய் இந்த பொம்பளை அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா சார், இந்த பொம்பளை போலீஸ் பார்க்க சும்மா பியூட்டியிலும் கியூட்டியா இருக்கு சார். யோ ஆளுதாயா அப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. உண்மையிலே அவ சரியான டெரர் பீஸியா, டெரர் பீஸ். அவகிட்ட மட்டும் மாட்டிட்ட, உன்னை பொட்டா சட்டத்துல போட்டு உள்ள தள்ளிடுவாயா. இப்ப என்ன பண்ண போற நீ? என்ன சார் சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்றது? நீ வேற ஆள் அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு வேற சொல்லிட்ட. போச்சு பாரு, உனக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் என்னெல்லாமா கேட்க போறா. வசமா சிக்கிட்டடா. அடே கோட்டுப்பட்ட குரங்கு, இந்த பக்கமா கொஞ்சம் திரும்பு. என்ன மேடம் சொல்லுங்க மேடம். வாய சும்மா வண்டலூர் சூ மாதிரி பிளப்ப. இப்ப என்ன உங்க போண்டி மூடி வச்சுக்கிட்டு இருக்க? சரி சரி, ஓ இன்சூரன்ஸ் பேப்பர் எடு. வண்டிக்குள்ள இருக்கு மேடம். சரி வண்டி புக் எடு. அதுவும் வண்டிக்குள்ள இருக்கு மேடம். சரி சரி ஹெல்மெட் எடு. அதுவுமே வண்டி பெட்டிக்குள்ள தான் இருக்கு மேடம். அடம் கொய்யால, எல்லாத்தையும் வண்டிக்குள்ள வச்சுட்டு நீ மட்டும் வண்டிக்கு வெளியில என்ன பண்ற? பேசாம நீயும் வேற வண்டி வரும்ல, அந்த வண்டியோட வீலுக்குள்ள போயிரு. சாரி மேடம். உன் சாரி வேண்டாம், பூரி வேண்டாம். இப்ப நீ ஹெல்மெட் போடாம வந்திருக்கல, அதுக்கு ஃபைன் எடு. முதல்ல 500 ரூபாய் ஃபைன் எடு எடு எடு. ஐயோ மேடம், ஆபீஸ்ல வேற முக்கியமான மீட்டிங் மேடம், நான் காசு எல்லாம் கொண்டு வரல மேடம். நான் நாளைக்கு வேணா வந்து தரட்டுமா? என்னது நாளைக்கு தரவா? நான் என்ன உன்ட்ட வட்டி வசூல் பண்ணியா வந்திருக்கேன்? ஒழுங்கு மாதிரியே ஃபைன் எடுத்துட்டு பாத்துக்க. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். டேய் தவளவா, இங்க வாடா. சார் எஸ்ஐ சார், எப்படியாவது மேடத்துல சொல்லி என்ன போக சொல்லுங்க சார். மேடம் 500 ரூபா ஃபைன் கேக்குறாங்க. அவ்வளவு ரூபா கொண்டு வரல சார். பக்கத்துல தானே ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு வெறும் 50 ரூபா தான் சார் வச்சிருக்கேன். யோ தீப்பு டாப்பா கோட்டு சுட்டெல்லாம் போட்டுட்டு போற, ஒரு 500 ரூபாய் கையில வச்சிருக்க மாட்டியா நீயே? இப்ப என்ன பண்ண போற ஃபைன் கட்டுறதுக்கு? கேஸ் புக் பண்ணியாச்சுன்னா ஃபைன் கட்டி தானடா ஆகணும். சார் வேற ஏதாவது வழி இருக்கா சார்? வேற வழினா நீ வந்த வழியா திரும்பி போகலாம். ஆனா அதுக்குதான் உன் வண்டியை புடுங்கி வச்சிருவாங்களே, பின்ன எப்படி போவ? என்னது வண்டியையும் புடுங்கிடுவீங்களா? ஐயே, இப்ப நான் என்ன பண்றது? கேஸ் போட்டாதான் வண்டி புடுங்குவோம். அப்புறம் 500 ரூபாய் ஃபைன் கட்டணும். கேஸ் எல்லாமே முடிச்சிட்டோம்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லை. சார் இதை கேஸ் இல்லாம முடிக்க முடியுமா சார்? சொல்லுங்க சார் சொல்லுங்க. ஐயோ ஒரு 50 ரூபா இருக்குன்னு சொல்லல, அந்த 50 ரூபாய் மட்டும் முதல்ல கொடு. மேடத்துக்கு ஒரு டீ பண்ணு வாங்கி கொடுத்து ஓரமா நிக்க சொல்லிடுறேன். மேடம் அந்த டீயை குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நீ எஸ்கேப் ஆயிரு. கேட்டா நீ அது எடுக்க போயிருக்க இது எடுக்க போயிருக்க நான் சொல்லி சமாளிச்சிடுறேன். அப்புறம் அதுக்குள்ள வேற ஒருத்தர் வருவோம். அப்படி மேடம் இதை மறந்துருவாங்க. எப்படி ஆயிடும்? அப்படியா சார்? உண்மையிலே மேடம் என்ன மறந்துருவாங்களா, விட்டுருவாங்களா? யோ சீக்கிரம் 50 ரூபாய் எடு, இல்ல கேஸ் பதிஞ்சிருவாங்க. அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்தாங்க சார், இந்தாங்க சார், எப்படியாவது எனக்கு எஸ்கேப் பண்ணி விடுங்க சார். மேடம் நீங்க அந்த பக்கம் வெயிட் பண்ணுங்க மேடம், உங்களுக்கு நான் டீ வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். ஓகே ஓகே. யோ கோட்டு சுட்டு போட்டவரே, வண்டி அப்படியே சுத்திக்க எடுத்துட்டு வந்து பார்க் பண்ணிடுறேன்னா சரியா? ஓகே சார், ஓகே சார், வண்டி எடுத்துட்டு அப்படி சுத்தி வந்துடுறேன் சார். எப்பாடா ஒரு வழியா 50 ரூபாய் கொடுத்து இந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. எப்பப்பா பாப்பா, ஒரு 50 ரூபாய் வாங்குறதுக்குள்ள மனசை எவ்வளோ தூரம் பேசி நடிக்க வேண்டியது இருக்கு. கிறுக்கி களவாங்க போனதான் போன, போய் போய் ஒரு போலீஸ்காரன் வீட்டுக்கு களவாங்க போவ. இப்படி போலீஸ் ட்ரெஸ்ஸையும் போலீஸ் வண்டியும் தூக்கிட்டு வந்து நிக்கிறிய. நாளை பின்ன நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? அதாமியா, பேசாம இந்த ட்ரெஸ்ஸை வச்சு வசூல் பண்ற அளவுக்கு காசை வசூல் பண்ணிட்டு வண்டியை கொண்டு அதே மாதிரி நைட்டு அவங்க ஊர்ல இருந்து வரதுக்குள்ள விட்டுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வசூல் பண்ணியா, இந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அதை வண்டியில வச்சு அந்த வீட்டிலே விட்டுலாம். போடி போடி போக்கத்தவளே, மோப்பனாய் வந்து நம்ம வீட்டுக்கு திருப்பி வந்தாலும் வந்துடும். ட்ரெஸ்ஸை போடும்போது அதுல மிளகத்த பொடியும் சேர்த்து போட்டு வந்துடுறேன். மோப்பனாய் மோந்து பார்த்துச்சுன்னா அதுக்கு தான் மூக்குல பிரச்சனையாவுண்டா. சரி, போலீஸ் வேஷத்துல இன்னைக்கு மொத்தமா எவ்வளவு வசூலாயிருக்கு? அடியே 50 ரூபாயா வாங்கி 5000 ரூபாய் கிட்ட வசூலாயிருச்சுடி. சரி, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்னா மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். வா இடத்த மாத்துவோம். அதுவும் சரிதான் டி. சரி, இந்த ட்ரெஸ்ஸை பார்க்க மாமனுக்கு எப்படி இருக்கு நீ சொல்லவே இல்ல. காக்கி சட்டை போட்ட மச்சான், களவு தீர கள்ளம் வச்சான். காக்கி சட்டை போட்ட மச்சான், களவு தீர கள்ளம் வச்சான். சரியா, நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன் நீ சொல்லவே இல்லையே. சும்மா கிரண்பேடி ஐஏஎஸ் மாதிரி இருக்கு. யோ கிரண்பேடி ஐஏஎஸ் ஆபீசர் இல்லையா, ஐபிஎஸ் ஆபீசர். சும்மா வெறப்பா இருக்கட்டி. ஆமா ஆமா,
ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? டேய், உன் டோட்டல் வெயிட்டே 50 கிலோ வராது, இதுல நீ வாங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா? சும்மா வாதிரேண்டி. சரி வா, அடுத்த இடத்துல போய் நம்ம வசூல் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சில நேம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இந்த வீடியோவை ஒரு ஃபன்னுக்காக தான் எடுத்தோம். போலீஸ்காரங்க யாரும் இருந்தா எங்க மேல எந்த பிரச்சனையும் கிளப்பி விட்டுறாதீங்க. கலாமதி, கனிஷ்கா, பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், காவியாவோட அக்கா பசங்க நம்மளோட மகின் வியூஸ் வீடியோவை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்களாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. அவங்க பேர் அஜய், விஷ்ணு. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க பசங்களா. குமார், கற்பகம், சஸ்விகா, ஸ்ரீ, கல்பனா, கிருத்திகா, கவிநிலவு, லக்ஷ்மிபதி, மகிஷாலினி ஃப்ரம் மதுரை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.